ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இந்த எபிசோடில் வந்து ஒரு பேக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம். அதில் வந்து சாக்லேட் எஸ்ப்ரெஸோ கேக்கோட ரெசிபியும் அண்ட் முக்கியமாக நம்ம கிவ்அவே ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் இல்லாட்டினா நம்ம ஃபில்டர் காஃபி மிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ½ கிளாஸ் அதை எடுத்துக்கோங்க. இது நம்ம முட்டை வந்து 2 எடுத்திருக்கேன். முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நம்ம தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து 1 கப், அதாவது 100 கிராம் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகரும் 100 கிராம் எடுத்திருக்கேன். மில்க் ஒரு 100 ml. அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 350 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த ஃபில்டரில் வந்து 250 கிராம் இருக்குது. ஸோ நம்ம 2 ஸ்லைட்டாக டிவைட் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். பேக்கிங் சோடா வந்து ½ ஸ்பூன். அண்ட் மீதி இருக்கிற அந்த நம்ம 150 கிராம் மைதாவையும் இதிலேயே போட்டு நம்ம நல்லா ஃபில்டர் எடுத்துக்கிறேன். டோட்டலாக வந்து 350 கிராம் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லிக்விட் இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நல்லா சூடான வெந்நீரை வந்து ஒரு ½ கப் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து சாக்லேட் மட்டும் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் மோல்டில் எடுத்துக்கிறேன். 2 இதில் டிவைட் பண்ணிக்கிறேன். 1½ kg கேக்குக்கு நான் 2 ஸ்லைட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேக்கிங் வந்து ஒரு 160 டிகிரியில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டைமில் நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம ஸ்லோவாக அப்படி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 ஸ்பூன் அண்ட் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ஃப்ளேவருக்கு சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சோண்டு விப்பிங் க்ரீமையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ கேக்கும் நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு. கரெக்டாக 1 hour ஆச்சு. சூப்பர் சாஃப்டி ஒரு சாக்லேட் எஸ்ப்ரெஸோ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ க்ரீம் ரெடி ஆகிடுச்சு அண்ட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ராஸ்டிங்க்கும் அதே மாதிரி கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேக்கை நான் வந்து டிவைட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம பவுடர் சுகர் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணி எவ்வளோ நேரத்துக்கு நம்ம கேக்கில் வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
ஸோ நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது நம்மளுக்கு இந்த சுகர் சிரப் தேவை இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுப்போம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி பண்ணுற கேக்குக்கு. அதனால் நம்ம வந்து சுகர் சிரப் வந்து அதுக்கேற்றாப்புல நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து க்ரீம் எல்லாத்தையும் ஃப்ராஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டபிள் கார்ட்டூன் இது வச்சு நம்ம ஃபுல்லாக டெக்கரேஷன் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம சுகர் யூஸ் பண்ணி தான் வந்து இருப்பாங்க. எல்லா பேக்கிங் ஸ்டோர்லேயும் எல்லா மார்ட்லேயும் வந்து அவைலபிள் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் ஸோ இதனால் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு பிகினர் ஒரு பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி காட்டன் கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு பர்த்டே பார்ட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 22 கிவ்அவே ரிசல்ட் அனௌன்சிங் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து கிவ்அவே வின்னர்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஒவ்வொரு கமெண்டும் ஒவ்வொரு ஜோக்கும் ரொம்பவே யூனிக்காக இருந்தது. எல்லா கமெண்ட்டும் வந்து ரீட் பண்ணிவிட்டு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதில் வின்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். வின்னர்ஸ் இல்லாதவங்க வந்து கோவப்படாதீங்க. இதில் யார் வின்னர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய கிவ்அவே வந்து பிளான் பண்ணுறேன். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ சேனலில் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட பார்க்குறோம். Until then, bye from Reks View. Thanks for watching.